வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த 5 பேர் வந்து வருவாங்களான்னு சொல்லிட்டு யாரும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 பேர் வந்து இப்போ உள்ளே போயிருக்காங்க. ஸோ யார் யார் அந்த 5 பேர் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ லிஸ்ட்டு வந்து அனுப்புவாங்க. இந்த லிஸ்ட்லேருந்து இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தா இவங்களாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரியான ஒரு 5 பேர் தான் இவங்க. ஸோ ஒன் பை யார் யாருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா ரெட்டி. இவங்க வந்து டெக்கன் கிரானிக்கல்ல சீனியர் எடிட்டராக இருக்காங்க. தென் ஸ்போக் பர்சன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி இவங்களை டிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ இவங்க உள்ள வந்தால் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் அப்படின்றனால மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட தான். அதனால இவங்க எந்தெந்த இடத்துல பேசணுமோ அப்போ பேசுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சரா ரெட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி கேட்டகரியில் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் கானா கேட்டகரியில் வந்து ஜெஃப்ரி உள்ள போனாரு. இப்போ இந்த வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போறாரு. ஸோ இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரோட டெஃபினேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளேபேக் சிங்கர், லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் தென் ஆக்டர்னு சொல்லியிருக்காரு. மேபி இவர் எந்த படத்தில் நடிச்சாருன்னு தெரியல. மேபி சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் லைவ் கான்சர்ட் அண்ட் தென் பேண்ட் ஆர்கெஸ்ட்ரா இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எடுத்து நடத்துறாரு. இல்லை ஒரு பார்ட் ஆஃப் இந்த ஈவெண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இன்னொரு செகண்ட் கண்டஸ்டன்ட். ஸோ செகண்ட் கண்டஸ்டன்ட்னா இந்த 5 பேரில் 2வது ஆள் அப்படின்னு சொல்லலாம். எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம். ஸோ இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டாண்டப் காமெடியன். இவங்க வந்து வருவாங்களா அப்படின்ற ஒரு கெஸ்டிங்ஸ் வந்து யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்படின்ற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அக்கௌண்ட் ஹேண்டில் பை அட்மின். ஓகே, இவர் வந்து யாருன்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இன்ட்ரோ தேவையில்லை. ஸோ இவர் எல்லா இடத்துலையும் பேசுவாரா, அண்ட் தென் இவரோட நையாண்டித்தனம், அண்ட் தென் இவரோட கலாய்க்கிற அந்த ஸ்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறப்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது ஒரு ஸ்டேஜில். அண்ட் தென் ஒரு வீடியோ ரீல்ஸில் அப்படின்றப்ப ரியாலிட்டியில் இவரோட விஷயங்கள் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். நீங்களும் ஆவலாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி. ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து குக் வித் கோமாளி 2ஓட டைட்டில் வின்னர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆக்டர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வராங்க அப்படின்னோடனே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க சூப்பராக சமைப்பாங்க, அதனால் நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கி இவங்க இருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. லைக் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து லைக் நல்லா குக் பண்ணுற ஒரு சில கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. அதில் இவங்களை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி. ஸோ இவர் வந்து லாஸ்ட் இயர் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டடை ஹோஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வருஷம் இவர் வருவாருன்ற லிஸ்ட் இருந்தது. பட் இவர் மறுபடியும் அந்த ஃபன் அன்லிமிட்டடை வந்து லைக் இந்த வருஷமும் ஹோஸ்ட் பண்ணுவார், அதனால் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. பட் இவர் வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் உள்ளே போகிறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிளாக் ஷீப்பில் இவரோட ஜர்னி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து பொன்னி சீரியலில் இன்னும் நல்ல பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். பொன்னி சீரியலுக்கு முன்னாடியே வந்து லைக் இந்த முத்து படத்தில் வர காம்பினேஷனில் லைக் சத்யாவும் இவரும் வந்து ஒரு சீரியல் நடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ பொன்னி வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிரைமில் பெஸ்ட் என்டர்டைனிங் அவார்டும் வந்து வாங்கிச்சு அந்த பொன்னி. ஸோ அதில் வந்து ரொம்ப பிரபலமானார். அப்புறம் லாஸ்ட் இயர் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டட்லையும் வந்து நல்லா ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வருஷம் இவர் உள்ளே போகிறாரு. ஸோ இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணிங்களா இந்த 5 பேர் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் ஆல்மோஸ்ட் 4 மெம்பர்ஸ் வந்து நான் கெஸ் பண்ணல இவங்க உள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு அஃபிஷியலாக வந்து இவங்கெல்லாம் வந்து உள்ளே போகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் ரியலாக. ஸோ இந்த 5 பேரில் உங்களோட பெஸ்ட் 3 யார் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.